அரேஞ்சு 5 பேரை கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் செலவு ஆனால் அவர்கள் பாய் சொல்லிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு என்று கஷ்டப்படுகிறார்கள். இதுவும் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அப்படியாண்ணா? ஆமாண்ணா. அது நான் ஃபஸ்ட்டு அதுதான் சொன்னேன். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி ஒரு பையன்கிட்ட அந்த எண்ணத்தோட பழகுனா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அது அந்த பாதையில் தான் நடந்து போகணும். ஏன்னா அதுதான் தர்மம். ஆனால் அப்படியே தர்மம்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து அதில் இறங்கி குதிச்சு அந்த வாழ்க்கையில் கஷ்டப்படும் அப்படிங்கும்போது சார் நம்ம அப்பா அம்மாவை சொன்ன பையிலே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நம்ம அப்பா அம்மா சொன்ன பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கஷ்டப்படுறோம். ஏன்னா இப்போ அரேஞ்ச் மேரேஜை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னது திருமணத்திற்கு பிறகு லவ் பண்ணணும்னு சொன்னேன். அப்படியா? ஓகே ஓகே. இது கரெக்ட். சரவணன் சிங்கப்பூர் நீங்கள் சொன்னது இது கரெக்ட். ஏன்னா எப்படி சொல்ல, அதுதான் இப்போ வந்து கல்யாணம் அப்படி லவ்வுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் கல்யாணம் ஃபேமிலி குடும்பம் அப்படின்லாம் இருந்தால் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரும். எதுவுமே பார்க்காம பொண்ணு மட்டும் போதும் பையன் மட்டும் போதும் அப்படின்னலாம் இந்த காலத்தில் வாழவே முடியாதுண்ணா. இந்த காலத்தில் ஒருத்தருடைய வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதுக்கிடையில் ஒரு வசதி ஒரு எல்லா கஷ்டம்னு என்னன்னே அறியாத ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஒரு பாவப்பட்டவன் என்ன சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறாவோ 10 நாள் சந்தோஷமாக இருப்பாள், 15 நாள் அவளுக்கு வந்து அது வேணும் இது வேணும் கேட்பாள், வாங்கி கொடுக்க முடியாது. அங்கே சண்டை தான் வரும். அது அதுதான் சொல்லுது. அரேஞ்ச் மேரேஜ் ஒரு பக்கம் சொன்னால் லவ் மேரேஜாக இருந்தாலும் வீட்டில் அதை வந்து ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா ஓகே, அந்த வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என் மனைவியை ரொம்ப லவ் பண்ணுறேன் அதான் சொன்னேன். அப்படியாண்ணா? ஓகேண்ணா ஓகே. அதைத்தான் அண்ணா இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு முந்தி நம்ம ஒன் சைடாக யாராவது ஒருத்தங்க லவ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் தூக்கி கூற போட்டுறணும். கல்யாணத்துக்கு பிறகு கட்டின மனைவியும் சரி கட்டின புருஷனாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவங்க வாழ்க்கையை அப்புறம் கொண்டு போயிடணும். ஒருத்தர் நேசித்து நல்ல மாதிரி போயிட்டணும்னு வாழ்க்கை ஓகே. சிலவங்க வந்து லவ்வுங்கக்கூடிய ஒரு போர்வைக்குள்ளே எப்படி சொல்ல, அந்த அம்மா அப்பா வேண்டாம் நாங்கள் ஒத்தைக்கே எல்லாம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை தான் ஃபெயிலியர் ஆகும். என்னை பொறுத்தவரையில் எந்த சப்போர்ட்டிங்குமே இருக்காது. அவங்க அந்த இடத்துல தான் வீட்டு வாடகை கொடுக்குறது, கரண்ட் பில்லு கட்டக்கூடிய ப்ராப்ளம், அப்படி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும். ஆனால் அது மனைவிக்கு தெரியாது. அது எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னா அதை உணர்வாங்க. உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அதாவது அவங்க உணர்வாங்க. தங்கச்சி எங்களை கேட்டீங்க, நாங்கள் வந்து உண்மையை சொல்லிட்டோம், நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினீங்களா, அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணினீங்களா, அதை சொல்லுங்க தங்கச்சி. கேட்டிங்களா? கரெக்டான பாயிண்ட் தான் எங்கள் அண்ணங்கிறது. ஆனால் என்னுடைய மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான் அப்படின்னா என்னுடைய மேரேஜ் வந்து சப்போர்ட் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் அந்த மாதிரி. எப்படி சொல்ல, எல்லா சீர்சனத்தையும் கொடுப்பாங்கல்லாம். எனக்காக எங்கள் அம்மா என்ன தரேன்னு நினச்சாங்களோ அதெல்லாம் தந்தாங்க. அதனால் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், அதாவது நமக்கு அடுத்தால வந்து அடுத்தடுத்து வாழ்க்கையை நம்ம நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கு தேவையான ஃபைனான்ஸ் ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டிங்குமே இல்லைன்னா அந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அதுதான் சொல்லுங்கள். தனியாக வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் லவ் மட்டுமே பிரதானமாக வச்சு வாழ்க்கையை நம்ம நடத்த முடியாது இந்த காலகட்டத்தில். இது என்னுடைய கருத்து. சொல்லலாம், இருக்கலாம் ஒருத்தங்க ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு கட்டின மனைவியை கண்களாமல் வச்சுருப்பாங்க. நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதை நம்மளால் மறுக்கவும் முடியாது. ஒரு சில இடங்களில் நடந்துருக்கு. ஆனால் வந்து எல்லாரும் அந்த கஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி வளர்ந்து வரைக்கும் பொறுமையெல்லாம் இருக்க மாட்டாங்கண்ணா. சண்டை வந்துடும். நல்லா சாப்பிட்டுட்டு இருங்க, இவங்க நல்லா சாப்பிட முடியாது அப்படி என்னால் ஒரு 10 வருஷம் சாப்பிட முடியலை, நான் இப்போ தான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அந்த 10 வருஷமும் அவங்க சகிச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு பிரிஞ்சு விட்டுட்டு போயிடலாமா, எங்கே போக முடியும் விட்டுட்டு போனா, நம்ம வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்கன்னா. கட்டின மனைவி தொட்டில் பிள்ளை கடைசி வரை யாரோ ஒரு நாள் போனால்
ஒரு நாளும் துயரமே அதான்.